நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏனுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அதை எல்லோரும் நீங்கள் தொலைக்காட்சியிலும் சமூக வலைத்தளங்களிலும் பார்த்திருப்பீங்க. பொதுக்கூட்டத்தில் வழக்கமாக என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை குறை சொல்லி பேசுவாங்க. அவர்கிட்ட என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அவர் பேசிட்டு போனார். அதற்கு முன்பு நான் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போய் முருகரை தரிசிச்சுட்டு வந்தார். இவர் ஏன் கோயிலுக்கு போறாருன்னு கேட்கறதுக்கு நம்ம ஆள் இல்லை. நாமளும் கோயிலுக்கு போகிறோம். நானும் தினம் கோயிலுக்கு போகிறேன். நானும் இறைவன் நம்பிக்கை உள்ளக்கூடியவன் தான், இந்து மதத்தை நேசிக்கக்கூடியவன் தான். அதில் எந்த மாற்று கருத்து வேறுபாடு இல்லை. கோயிலுக்கு போகிறது யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. அது அவங்கவுங்க விருப்பம். அதுவும் மோடிஜி அவர் எங்கே போனாலும் கோயிலுக்கு போவார். ஆனால் நான் கேட்கறது என்னன்னு கேட்டால், அவர் பல முறை 3வது முறை இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். 3வது முறை இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார் திரு மோடி அவர்கள். ஆனால் இதுவரை பல முறை வந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த 10 வருடங்களில் அவர் டிஃபன் சாப்பிடுவதற்கு கூட, டீ காப்பி குடிப்பதற்கு கூட தமிழகம் வந்து செல்கிறார் நமது மோடி, பிரதமர் மோடி. சந்தோஷம் தான் பிரதமர் நம்ம ஊருக்கு வர்றது. அதில் எந்த விமர்சனம் இல்லை. ஏன்னு கேட்டால், எப்படியாவது தேர்தலில் ஜெயிச்சு எப்படியாவது மக்களை ஏமாற்றலாமான்னு பார்க்குறாங்க. அது முடியல. அதுக்கு அவங்க மோடியை கருவியாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நரேந்திர மோடி தெரியும் தமிழ்நாட்டை நம்ம பப்பு வேகாது. ஏன்னா மோடிக்கு துண்டு எடுத்துன்னு மோடி இது, அதாவது நரேந்திர மோடி வந்து அத்வானிக்கு துண்டு எடுத்துருந்தவர். நரேந்திர மோடி அத்வானிக்கு துண்டு போட்டால் துண்டு எடுப்பார், டீ ஊற்றி கொடுப்பாரு, ட்ரெயினில் வந்து அவர் பின்னால் நிற்பார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை. ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் அவர் வந்து பெருகி தள்ளுவார். உழைச்சி மேலே வந்தவர் தான். ஸோ அவர் எத்தனை அரசியலை பார்த்துருப்பார். அவர் தெரியும் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாதுன்னு. பட் இருந்தாலும் வரார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்கிறான் வரார். ஆர்எஸ்எஸ் தான் அவங்களுக்கு முதலாளி. நான் சொல்ல வருகிற செய்தி என்ன கேட்டால், இதுவரை நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வராத மோடி இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறோன்னா, அப்போது இங்கே மதக்கலவரத்தை தூண்டுறீங்களா? திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? அங்கே நீங்கள் பிஜேபிக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க சிக்கந்தர் பாஷா தர்காவில் நாங்கள் அங்கே போய் விளக்கேற்றுவன்றீங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அது பிஜேபி ஆர்எஸ்எஸும் சேர்ந்து பண்ணுற ஒரு கூட்டு சதி. இங்கே மதக்கலவரத்தை தூண்டணும், தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டி இங்கே இந்து முஸ்லீம் தகராறத்தை உருவாக்கணுன்றதுக்காகவே நீங்கள் அங்கே திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையை எடுத்தீங்க. அதுக்கு உங்களுக்கு சாதகமாக ஒரு ஐயர், ஒரு நீதிபதி உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பும் கொடுத்தார். உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கூட அவர் கொடுத்துட்டார். எப்பவுமே நீதிபதியுடைய தீர்ப்பெல்லாம் வந்துட்டு குறை சொல்லக்கூடாது, கண்டம் ஆஃப் த கோர்ட். ஆனால் இதை சொல்லலாம், ஒரு மதவாதத்தின் சிந்தனையோடு, ஒரு மதவெறியோடு அந்த தீர்ப்பு அவர் கொடுத்தார். இருந்தாலும் திராவிட மாடல் அரசு இங்கே எல்லா மதமும் ஒன்று, இங்கே எல்லா மதமும் ஒன்று, அதை அனுமதிக்கவில்லை. ஆனால் நானே வரேன் திருப்பரங்குன்றம் மலைக்கு, நானே வரேன் என்று தன் இந்துத்துவ வெறியை இங்கே காட்டுவதற்கு திருப்பரங்குன்றத்து மலைக்கு பிரதமர் மோடி வந்து செல்கிறார் என்று சொன்னால், அப்போ இங்கே மத பிரச்சனையை உருவாக்குறதுக்கு, மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்கு மோடி அவர்கள் திட்டம் திட்டுகிறாரா? அப்படிதான் சொல்ல முடியும். மோடி அவர்கள் திட்டம் திட்டுகிறார். அதனால் இங்கே வந்து போறீங்க. எங்க மேலே கீழே அந்த மலை மேல் ஏறி அங்கே சிக்கந்தர் பாஷானுடைய தர்காவில் விளக்கிழக்கு மோடி ஏற்றுவாரோன்னு பார்த்தேன். ஏத்தனா என்ன, வந்து போனா என்ன? நீங்கள் கோயிலுக்கு வர தப்புன்னு சொல்ல மோடிஜி, நீங்கள் கோயிலுக்கு வர்றது தப்புன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் இப்போ வந்த நோக்கம் என்ன? அதுதான், கோயிலுக்கு வர்றது தப்பே இல்லை. நீங்கள் எல்லா கோயிலுக்கு வாங்க, எங்களுக்கு பெருமை. தமிழ்நாட்டு கோயிலுக்கு எங்கள் பிரதமர் வந்து போறாருன்னா கொள்கை ரீதியாக பல எதிர்ப்புகள் இருக்கலாம். நேற்றைக்கு கூட அன்பு தலைவர் முதல்வர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கு மோடி அவர்கள் அலைபேசி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். மோடி அவர்கள் எங்கள் தலைவர் தளபதிக்கு நல்ல நண்பர், தலைவர் கலைஞருக்கு நல்ல நண்பர், அதில் எந்த கருத்து வேறுபாடில்லை. ஆனால் உங்களுடைய அந்த மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் வச்சுக்காதீங்க. திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிட்டு வந்து, நான் திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்ணிக்கினார். இந்த கோயிலில் விளக்கேற்ற உள்ள, எங்கள் இந்து மத கோயில் விளக்க நீங்கள் ஏற்ற உள்ளேன்னு தற்கொலை பண்ணிக்கினாருன்னு அதை ஒரு அரசியலாக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் போய் சந்திச்சிருக்காரு. அந்த தற்கொலை பண்ணிக்கிறாரே, he sacrificed his life. அவர் சொல்றாரு, மோடி சொல்றார், he sacrificed his life. சொல்றாரு, he did not sacrifice his life.
He committed suicide because he had many more problems, financially problems, family problems. So only he committed suicide. That is the real fact, Modi ji. அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவருக்கு இப்போ குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதனால் சூசைட் பண்ணிக்கினார். நான் பேர் சொல்ல விரும்பலை, பேர் தெரியும், நான் சொல்ல விரும்பலை. சாகிறதா சாவரமே, நம்ம மரணம் கேவலமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம கோயிலில் விளக்கேற்ற உள்ள இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு அதை இவங்க பிஜேபி ஆர்எஸ்காரங்க அரசியலாக்கினாங்க. அது அந்த ஆள் எழுதி வச்சானா இல்லை இவங்களே எழுதிட்டாங்களான்னு தெரில. அது உடனே அந்த கோயிலுக்காக ஒரு லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரோ, அது பிரதமர்லாம் போய் பார்த்துட்டு வந்து சீன் போட்டிங்க. இது கண்டிக்கத்தக்கது. இந்த திராவிட மண்ணில் நீங்கள் திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறது தவளம்பாடி எடப்பாடி பழனிசாமி. அது திமுகன்னு கடைசி தொடருக்கும் முறை அது இங்கே நடக்காது. அப்புறம் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுறதுனால நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பொதுக்கூட்டத்தில் அரசை குறை சொல்லி பேசுகிறார். நான் அத்தை பண்ணேன் இத்தை பண்ணேன் என்னன்னோ சொன்னார். நான் எய்ம்ஸ் மருத்துவமனையை துவக்கி வச்சிட்டேன், எல்லாம் ரைட், ஓகே. அரசை குறை சொல்லி பேசுவார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்டிஏ கூட்டணி தான் இங்கே ஜெயிக்கோன்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குதுன்னு மோடி சொல்கிறார். எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குதுன்னு. நான் மோடி அவர்களுக்கு இங்க இருக்கிற பாஜக தொண்டர்கள் மூலமாக ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா மோடிக்கு டைரக்டா கேள்வி கேட்கறதுக்கு நீ ஒரு ஆளான்னு கேட்பாங்க. அவர் பிரைம் மினிஸ்டர். ஐ மீன் ஆஃப்டர் ஆல் கேடர் அண்ட் டிஎம்கே. தட்ஸ் ஆல். ஈவன் டு ஐ எம் நாட் அன் செகண்ட் கிரேட் லீடர் ஆல்சோ. ஐ மீன் ஆஃப்டர் ஆல் கேடர். ஸோ ஆஸ் எ கேடர் ஐ லைக் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின் டு மோடி. வயா பிஜேபி கேடர்ஸ் அண்ட் பிஜேபி லீடர்ஸ் என்னன்னா ஒரு கேள்வி அவரை நான் கேட்க வரேன். என்டிஏ வந்து வலிமையான கூட்டணினா உங்கள்கிட்ட 40 கட்சி இருக்குங்க கூட்டணி, இல்லைன்னு சொல்லிங்க. அதுல பல மூஞ்சிகள் எனக்கே தெரியல. 16 வயசுல மேடை ஏறினேன். 16 வயசுல மேடை ஏறினேன். கிட்டத்தட்ட 32 வருஷமா நான் மேடையில் இருக்கிறேன். 32 வருஷமா நான் அரசியல்வாதி. ஃப்ரம் 32 years I am 100% ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியன், ப்ரொஃபஷனல் ஆரேட்டர் இன் மை டிஎம்கே பார்ட்டி. அதுல பல மூஞ்சே எனக்கு தெரியல. அதுல தெரிஞ்சவங்க யாரான்னு கேட்டா அந்த அன்புமணி, ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், எங்க கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பூவே ஜெகன்மூர்த்தி, இது மாதிரி ஒரு சிலர் தான் தெரியுதாங்க. வேற யாருமே தெரியல. சரி, வலிமையான கூட்டணி உங்க கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குது? பாஜக சரி ஏதோ ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. ஏடிஎம்கே ஏதோ ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. அதே செதறி போச்சு. அதுல எங்க அண்ணன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் வந்துட்டாரு. தென் மாவட்டங்கள் காலி. சசிகலா ஒரு குட்டி கலாட்டா பண்ண போது, அதுக்கடுத்து அன்புமணி ராமதாஸ். இப்ப அவங்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப அவங்கிட்ட இல்ல. சும்மா நான் தான் பாமக தலைவர்ன்றான். என்ன பாமக தலைவராக இருக்குன்னா மாம்பழம் சின்ன வேணா அவனுக்கு நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அவர் திரு டாக்டர் ராமதாஸ் அந்த கேஸ் கூட வாபஸ் வாங்கிட்டார். ஏன்னா எப்படி இருந்தாலும் தேர்தல் கமிஷன் யாரு? பிஜேபியோட ஒரு அணிதான் தேர்தல் கமிஷன். நீங்க மாம்பழ சின்னத்தையும் பாமகவையும் அவங்ககிட்ட அன்புமணி தான் கொடுக்க போறீங்க. அவனுக்கு பெருசா வாக்கு வங்கி இல்லை. அதுக்கு அடுத்து யாரு? தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ்நாடு ஃபுல்லா டெம்போ டிராவலர் வச்சா ஏத்திடலாம். அதுக்கடுத்து யாருங்க இருக்கிறாங்க உங்கள்கிட்ட? வாக்கு வங்கி இருக்கிற கட்சி சொல்லுங்க, யாரு இருக்கிறாங்க? யாரும் கிடையாது. எல்லா லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு கட்சி. எதை வச்சு மோடி சொல்றாரு? எதை வச்சு மோடி சொல்றாரு எங்க கூட்டணி வலிமையா இருக்குதுன்னு? இன்னைக்கு வலிமையா இருக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி. திமுக கிட்டத்தட்ட 45% வாக்கு வங்கி இருக்குது. உளவுத்துறை ரிப்போர்ட் 45%. திமுக மட்டும் 45% இருக்குது வாக்கு வங்கி. அதுக்கடுத்து காங்கிரஸ். அது பேசிட்டு இருக்காங்க, சரி ஆயிடும். காங்கிரஸ், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இருக்காரு, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குது, மதிமுக இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, எஸ்டிபிஐ வந்துடுச்சு, கொங்குநாடு மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, இப்ப தனியரசு வந்துட்டாரு, நடிகர் திரு கருணாஸ் வந்துட்டாரு, இன்னும் பல அமைப்புகள் ஆதரவு தந்திருக்கிறது. நான் சொல்லுகிற இந்த அமைப்பெல்லாம் வாக்கு வங்கி இருக்கிற அமைப்பு. இவர்களுக்கு அனைவருக்கும் சட்டமன்றத்திலே பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், ஒருவர் இருவர் தவிர. அவர்களும் இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு உதயசூரன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று வருவார். பிறகு எப்படி வந்துட்டு ஒரு பிரதமர் வந்துட்டு மதுரையில் மேடை ஏறி எங்க கூட்டணி வலிமையா இருக்குது, நாங்க நல்லாட்சி தருவோம், இங்க ஊழல் நடக்குது, பர்சன்டேஜ் வாங்குறாங்க, வேலை வாங்கி தரன்னு காசு வாங்குறாங்க, மணல் கொள்ள இருக்குது, கனிமூலம் கொள்ள இருக்குது, ஒரு பாட்டுக்கு ஒரு குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. நாங்க பல ஆண்டுகளாக கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, தமிழகத்தை சேர்ந்த தமிழ் இனத்தினுடைய துரோகி, தமிழ் படிச்சா பிச்சைக்கூட எடுக்க முடியாதுன்னு சொன்ன ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிசர்வ் பேங்க்ல 7 லட்சம் கோடி பிரிண்ட் பண்ணி 7 லட்சம் கோடி காணாம போயிடுச்சு. இதை எத்தனை பேர் பேசுறீங்க? ராகுல் காந்தி தான் இது வந்து சொன்னார்.
7 லட்சம் கோடி பிரிண்ட் பண்றாங்க ரிசர்வ் பேங்க்ல. ரிசர்வ் பேங்க்ல பிரிண்ட் பண்ண 7 லட்சம் கோடி என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. மோர் தேன் 1 lakh crore, 1 லட்சம் கோடிக்கு மேல முக்கந்தரா துறைமுகத்தில் போதைப் பொருட்கள் கிடைச்சிச்சு. கஞ்சா, ஹரேன், அபீன், பிரவுன் சுகர் என்னென்னவோ. அதை நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை கண்டுபிடிக்கிறோம். ஆனா திடீர்னு பார்த்தா காணாம போயிடுச்சோன்றோம். 1 லட்சம் கோடி இல்லை, இன்னும் அதிகமா இருக்கும். அதை பிஜேபிக்காரன் என்ன பண்ணிட்டான், இந்தியா பூரா அதை வித்துட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதெல்லாம் பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வியாபாரம் பண்றோம். ஸோ இவ்வளவு ஊழல் கரைப்படைந்த பாஜக அரசு, மோடியின் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் இன்னொன்று பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டா, ஆனரபிள் அவர் Indian Prime Minister Modi ji, one small request to you as our party cadre. Please don't kill English language in the stages. It may be public meetings or your party meeting or press meet or government function. You please don't kill the Englishman. Better you can speak in Hindi itself, because Hindi is a common language. Except Tamil Nadu, in all the states, 60% people can understand the Hindi. If you speak in Hindi, and there will be a translators also. So you don't speak in English, please. You can speak in your mother tongue Gujarat also, because translators are there. Yesterday, I watched your speech in media lively, Madurai meeting. Your English is very, very worst, Modi ji. Your English is very, very worst. Worse than Butler English. All will say Modi English is a Butler English. But according to me, Modi ji, Honorable our Prime Minister Modi ji, your English is a very, very worse than a Butler English. Your pronunciation is not good. There is no stylish in your English. Lot of grammatical mistake, rubbish English. I am a DMK cadre, social media orator, Gudiyatham Kumaran. I am an after all 9th standard. I studied in Bangalore. 9th standard pass in Bangalore. 10th standard fail in Tamil Nadu. So even to my English is also not in a good English. Myself, what I speak, it's in a better English. But Modi ji, Prime Minister, your English is very, very worse than this after all DMK cadre Gudiyatham Kumaran English. So I am requesting you very gently, kindly, obediently. I bow my head in front of you. Please don't speak English. Please don't kill English. English is a common language. You can speak in your mother tongue Gujarati. Gujarati is a very good language. Even you can speak in Hindi also, because there are translators here. I am requesting very kindly, please don't kill the English, okay? ஏதோ ஐயா மோதி கிட்டே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிலத்தில் பேசினா, அவர் பேசுகிற ஆங்கிலனால கேட்க முடியலடா சாமி அப்பா. பட்லர் இங்கிலீஷோட மோசமான இங்கிலீஷ். எனவே அதில் எல்லாரும் பேசுனாங்க. என்ன சொல்றது, எடப்பாடி பேசினார், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்றார், பெரிய அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞருங்க எடப்பாடி பழனிசாமி. எங்க அண்ணன் எடப்பாடியாரு தவளம்பாடி ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க. என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும். இதோ பறந்து கொண்டிருக்கிறதே கொடி, அது எப்படி பறக்கிறது? அது காற்றிலே பறக்கிறது. காற்று கண்ணுக்கு தெரிகிறதா? காற்று கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்த காற்றிலே கூட ஊழல் செய்த கட்சி திமுக. அதுதான் 2G. யோ, உன்னை கண்டம் ஆஃப் தோட்டில் உள்ள தூக்கி போட்டு எடப்பாடி பழனிசாமிய பாத்ரூம்ல வலிக்கூழ் வச்சா என்ன தப்பு பண்ணலாம்? கொடி பருகுது, காத்துல பருகுது, காத்து கண்ணுக்கு தெரியாது. அதுதான் 2G. அதுலயும் திமுக ஊழல் பண்ணிச்சேன்னு உன்னை ஏன் தூக்கி உள்ள போட்டு பாத்ரூம்ல வலிக்கூழ்வாங்க இல்ல, வலிக்கூழ்ந்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி உனக்கு ஏன் ஆகக்கூடாது? கண்டம் ஆஃப் த கோட்டா இல்லையா? அது வழக்கறிஞர்கள் சொல்லுங்கள். இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற வழக்கறிஞர்கள் இருந்தா ஒரு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த கோர்ட்டு சிபிஐ கோர்ட்ல நடந்துச்சு, பட்டேலா நீதிமன்றம். ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நான் டெல்லியில் இருந்தேன். இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் நேர்மையான, எப்படி ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தார் குன்ஹா, அப்படி ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி, அங்கே சைன் என்ற ஒரு நீதிபதி, இதில் எந்த குற்றமும் இல்லை, ராஜா அண்ட் அதர்ஸ் ஆர் அக்யூட்டபிள் இன் திஸ் கேஸ். ராஜா நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய சலுகைகள் பண்ணாரு. ஏழைகள் கூட போன் வச்சுக்கலாம், ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கூட போன் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சலுகைகள் பண்ணிட்டு லாஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு. இதுல ஊழல் எதுவும் செய்யவில்லை, ராஜா குற்றமற்றவனு
நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பிஜேபி அப்பீல் போயிருக்கு. ராஜா சொல்லிட்டாரு, சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனால் நானே வாதாடுறேன். அப்படி எப்படி நீ 2G குற்றவாளின்னு சொல்ற? சர்க்காரிய கமிஷன் பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுற அறிவில்ல. சர்க்காரிய கமிஷன்ல அந்த சர்க்காரியாவே என்ன சொல்லிட்டாரு? அந்த கமிஷனுடைய தலைமை சர்க்காரியா, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரம் சர்க்காரியா என்ன சொல்லிட்டாரு? இது ஒரு பொய்யான வழக்குன்னு தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டார். எம்ஜிஆர் சிஎம் இருக்கும்போது சர்க்காரியா கமிஷன் பத்தி பேசுற, ஊழல்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி, நீயே ஊழல்வாதி, நீயே கொலகாரன், நீயே கொள்ளகாரன். அதனாலதான் உன்னை பிஜேபி மிரட்டி அடிமையா வச்சுட்டு இருக்கான். உன் பக்கத்து உட்காந்து அன்புமணி, பொட்டிமணி, ஒரு ஊழல் மணி உட்காந்து இருக்கான் பாரு. அப்பா அம்மா மதிக்காதவன், அப்பா அம்மா அடிச்சுட்டு பணத்தை பூரா திருடின்னு வந்துட்டானே அந்த அன்புமணி. அந்தாள் யாருங்க? வட மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்வதில் எவ்வளவு முறைகேடு. சிபிஐல இந்தூர்ல கூட இன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் இருக்குது அன்புமணி மேல, சிபிஐல கேஸ். அதனால மிரட்டி கூட வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு இன்னொருத்தர ஊழல் என்று எந்த ஊழல் குற்றத்திலும் திமுக தண்டிக்கப்படவில்லை. நீதிமன்றத்திற்கு சென்று குற்றமற்றவர் என்று எல்லோரும் வெளியே வந்திருக்கிறார். எங்களை பழிவாங்க வேண்டும் என்று போடப்பட்ட வழக்கு. ஆனால் ஊழல் என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமி, உனது தலைவி அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு முறைக்கு 3 முறை முதலமைச்சர் பதவி இழந்தாரே, எப்படி இழந்தார்? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக என்று சொல் எடப்பாடி பழனிசாமி 3 முறை ஜெயலலிதா முதலமைச்சர் பதவி இழந்தாரே, எப்படி இழந்தார்? ஊழல் செய்த காரணத்தால் ஒரு முறை பரப்பன அக்ரஹாரா சிறைக்குள்ள இருக்கிற நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே தண்டனை பெற்று சிறையில் இருந்தார். பிறகு வெளியே வந்தார். அப்போ ஓபிஎஸ், இன்னைக்கு திமுக இருக்கிற ஓபிஎஸ் முதலமைச்சர் 2வது முறை தண்டனை பெற்றார், முதலமைச்சர் பதவி இழந்தார். ஓபிஎஸ் முதலமைச்சர் 3வது முறை அப்போலோ மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உயிர் பிரிந்தது. அதன் பிறகு தீர்ப்பு வருகிறது. ஜெயலலிதா நம்பர் 1 அக்யூஸ்ட், சசிகலா நம்பர் 2 அக்யூஸ்ட். 4 வருடங்கள் சிறை தண்டனை, பல கோடி அபராதம். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் ஜெயலலிதா சிறைக்கு சென்றிருக்க வேண்டும். எனவே 3 முறை ஊழல் குற்றத்தில் சிறை தண்டனை பெற்றவர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. இதெல்லாம் எங்களை பேச வைக்கிறியா? செத்து போனவங்களை பத்தி பேசக்கூடாது. ஆமா, ஆனா நீ கலைஞரை பார்த்து சர்க்காரிய கமிஷன் விஞ்ஞான ரீதியான ஊழல்னு சொல்ற, 2G பத்தி பேசுறனா எல்லாமே அது பொய் வழக்கு, வெளியே வந்துட்டாங்க நீதிமன்றத்தால். ஆனா உங்களுடைய அம்மையார் செல்வி ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டிருக்கிறாரே, அதை பத்தி பேச மாட்டீங்களா? ஊழலை பத்தி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? 7 லட்சம் கோடி திருடிட்டான் பிஜேபி ரிசர்வ் பேங்க்ல. எனவே ஊழலை பத்தி பேசுவதற்கு மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? அந்த கூட்டத்தை பாத்தீங்களா? நான் அதிகம் பேச வரல. மதுரையிலம் கூட்டத்தை சேரெல்லாம் காலியாக அவன் அங்கங்க சுற்றின்னு இருக்கான். இப்ப திருப்பத்தூர்ல வாக்காளர் முகவலர் கூட்டம், BLA2 BLAC அந்த வாக்காளர் முகவலர் கூட்டம் நடந்துச்சுரா. 1.5 லட்சம் பேருக்கு சேர் போட்டாங்க. 3 லட்சத்துக்கு மோர் தேன் 3 lakhs 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள் கூடினார்கள். இது போலீஸ் ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் உளவுத்துறை ரிப்போர்ட். 3 லட்சம் பேர் கூட்டம் பத்தல. தளபதி பேசி முடிக்கிறாங்க, 50,000 பேர் உள்ள வராங்க. ஆனா நேற்றுக்கு நான் பார்க்கிறேன் அந்த மதுரை மீட்டிங், திருப்பத்தூர்ல அண்ணன் ஏவா மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு நடத்திய வாக்காளர் முகவல் கூட்டத்தில் கூடிய கூட்டத்தில் 30% கூட இல்லை. 30% இல்லை. அதுவும் அவன் அங்கங்க சுத்திட்டு இருக்கான். இவர் ஏதோ ஒரு பட்லர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, இவரு பேசுறது ஒண்ணு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றான் பாரு, அவன் பேசுறது ஒண்ணு. எனவே இது ஒரு மாயாஜால ஒரு கம்பெனியாக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. நீங்கள் தலைமை தாங்குகிற ஒரு நபரே எடப்பாடியே சரியான ஆள் கிடையாது. உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க யாரு? ஒருத்தர் யாருன்னு. எனவே பிரதமர் அவர்கள் ஏதோ வந்தார், ஏதோ பேச வேண்டும் என்று பேசினார். ஆனால் பிரதமர் மோடிக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும். 2வது முறை தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை தனிபெரும்பாடு ஆட்சி அமைப்பார் என்று தெரியும். இருந்தாலும் போட்ட வேடத்திற்கு நடித்து விட்டு சென்றிருக்கிறார் நரேந்திர மோடி. அகைன் அண்ட் அகைன் ஐ am requesting Narendra Modi ji, please don't kill the English, because English is a common language. After all, LKG UKG student, a kid is a kid, LKG UKG student, his English is very very better than your English. So please, I am requesting very kindly, now onwards in public meeting or in your party indoor meeting or in government functions, etc. and etc., you please don't speak English. You please don't kill the English. Narendra Modi ji, in 2026, in coming public election, DMK is going to win. DMK is going to form the government. Second time our தலைவர் தளபதி ஸ்டாலின் is going to sit in CM seat. You also know that. அது இவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ பேசணும்னு பேசியிருக்கீங்க. அதனால எடப்பாடியார் தவளம்பாடி ஊழல் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அப்ப நாங்க அம்மாவை பத்தி பேச வேண்டியதா இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.